ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் டியூட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிட்காயின் டெக்னிக்கல் அனலைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது, மார்க்கெட் வந்து அப் ஆகுமா, டவுன் ஆகுமா, ஆல்ட்காயின் செல் பண்ணலாமா வேண்டாமா, ஸோ இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் வந்து பொதுவாக வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரிப்டோ மார்க்கெட் இது வந்து நான் மற்ற மார்க்கெட் மாதிரிலாம் கிடையாது. ஸோ புதுசாக யாரும் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மைண்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மார்க்கெட்டில் வந்து உங்களால் இருக்க முடியாது, சரியா? ஏன்னா மற்ற மார்க்கெட்டில் 5% 10% மூவ் ஆகும். ஆனால் இங்கே வந்து அப்படிலாம் கிடையாது. 50% 100% கூட ஒரே நாளில் மூவ் ஆகும். அதே மாதிரி ஒரே நாளில் டவுன் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் மைண்ட் செட் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சரியா? அது இல்லைன்னா ஸ்மால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது என்றைக்கும் சேஃப். அதே மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன், நான் வந்து காயின் சஜஸ்ட் பண்ணுறேன், இதிலலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறது என்னோட தனிமணி, என்னோட ரிஸ்க்கு. ஸோ அதே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, உங்களுக்கும் அந்த காயின் அப் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் ரிஸ்க் எடுங்க. ஸோ இது வந்து புதுசாக வர எல்லோரும் ஃபாலோ பண்ண வேண்டிய நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கிரிப்டோ அப்டேட்ஸ் எல்லாமே வந்து வரும். டியூட்டோரியல்ஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். சரி, இன்னைக்கு குரூப்பில் வந்து நாட் ஃபினிஷ்ட் அப்படின்னு போட்டிருந்தேன். ரீசன் என்ன அப்படின்னா, பிட்காயின் வந்து நிறைய பேர் கேட்டது, முடிஞ்சா ப்ரோ ட்ரெண்ட் வந்து முடிஞ்சிட்டா டவுன் ஆயிருமா, ஸோ இனி இந்த பிட்காயின் புல்ரன் ஓவரா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன, இன்னும் முடியவில்லை. அங்கே நீங்கள் வந்து சார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டே சார்ட் வச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ டே சார்ட் பாருங்க, ட்ரெண்ட் வந்து இன்னும் வந்து புல்லிஷ். ஸோ அப்போ இதில் நடந்துட்டு கிராஷ், இதே மாதிரி இங்கேயும் வந்து சின்ன சின்ன இடத்துலலாம் ஆகி தான் மார்க்கெட் வந்து அப் ஆயிரு. ஸோ இது வந்து கிராஷ் கிடையாது, ஒரு ஸ்மால் டவுன் ஆர் ஸ்மால் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். கிராஷ்னால் வந்து ஒரு பெரிய லெவலில் அட்டாக் பண்ணோம், ஒரு $10,000 $20,000 கூட பெரிய லெவலில் டவுன் ஆகும். ஸோ அது வந்து இன்னும் மார்க்கெட்டில் நடக்கலை, சரியா? ஒரு ஸ்மால் ஒரு சில நியூஸஸ் பேஸ் பண்ணி டவுன் ஆகிருந்து. சரி, ஓகே. அப்போ மார்க்கெட் பிட்காயின் வந்து எப்போ நம்ம வந்து டவுன் ஆகும்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுதான் வந்து ஃபைனல் சோன். ஸோ இந்த லெவல் அரௌண்ட் $60,000 இதை தாண்டி கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்குது ஆர் இதை பிரேக் அவுட் பண்ணி போகுது அப்படின்னா டவுன் ஆகிறதுக்கு பாசிபிள் உண்டு. ஏன்னா எந்த ஒரு மார்க்கெட்டும் அப்சைடே போகும் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. அதுவும் நவம்பர் டிசம்பர்னால் பொதுவாக வந்து சென்டிமெண்டலாக பிட்காயின் வந்து நவம்பர்னு சொல்கிறத விட டிசம்பர்னு சொல்லிக்கலாம், சென்டிமெண்ட்டாக வந்து டவுன் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. அது காரணம் என்னென்னா, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் கிறிஸ்மஸ் நியூ இயர் அந்த டைம்லாம் வந்து புக் பண்ணிக்கிட்டு புதுசாக ஒரு 1-2 மந்த்ஸுக்கு பிறகு திரும்ப வந்து என்ட்ரு ஆவாங்க அப்படின்னு வந்து பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் இந்த மாதிரி நடந்துருக்கு, சரியா? ஸோ அது வந்து ஒரு சென்டிமெண்ட் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நடக்கிறது கூட பாசிபிள் இந்த வீக்கும், இந்த இயரும் இருக்குது. அது கன்ஃபர்மேஷன். இதை தாண்டி க்ளோஸ் வச்சுன்னா நடக்கலாம். அடுத்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, வீக்லி கேண்டில் வந்து இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த கேண்டில் நெகட்டிவாக இந்த வீக் வந்து க்ளோஸ் வைக்குது அப்படின்னா பிட்காயின் கிராஷ் ஆகலாம் ஆர் டவுன் ஆகலாம், சரியா? ஸோ ஆனால் இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து ஸ்டில் அப் ட்ரெண்ட் தான். ஸோ இன்னும் வந்து அதுக்கான கன்ஃபர்மேஷன் வரல. சரி, நம்ம வந்து அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுறது நல்லது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஆல்ட்காயின்ஸ் எல்லோரும் கேட்கக்கூடியது. ஆல்ட்காயின்ஸ் என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாமா, என்ன பண்ணலாம்? ஸோ இதுக்கு வந்து என்னோடய ஆன்சர் என்ன, நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்க காயினை பொறுத்தது. ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, நல்லா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க, அந்த காயின் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு, ஒரு 2x 3x சம்திங் எவ்வளவோ ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புக் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியே எடுத்துருங்க. ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன, நீங்கள் இப்போ போட்ட அமௌண்ட் வெளியே வந்தாச்சு, இனி போயிட்டு இருக்கிறது ஒரு ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் $1000 இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு $2000 ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஸோ $1000 வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து உங்களுக்கு $2000 இருக்கும், சரியா? ஸோ அப்போ அந்த அமௌண்ட்டை மட்டும் வச்சு நீங்கள் வந்து ரிஸ்க் எடுங்க. ஸோ ஸ்மால் அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணிங்க, $100 தான் இன்வெஸ்ட் பண்ணிங்க, $100 தான் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கனாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வெளியே எடுத்துகிட்டு அந்த $100 போயிட்டு இருக்கிறத ஹோல்டு பண்ணுங்கள். மொத்தமாக ஏன் நான் வந்து செல் பண்ணிவிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லலை அப்படின்னா, ஆல்ட் காயின்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து நான் எதிர்பார்க்குறேன், இன்னும் வந்து அதுக்கு சரியான மூவ்மெண்ட் வந்து இன்னும் வரல. ஒரு சில காயின்ஸ் தான் வந்து அப் ஆகிருக்கே தவிர நிறைய காயின்ஸ் வந்து இன்னும் அப் ஆகாமல் இருக்குது. ஒரு பெரிய லெவலில் ஒரு கிரீடி வந்து இன்னும் வந்து ஆல்ட் காயின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலை. ஸோ அதனால் எந்த காயினையும் ஃபுல்லாக செல் பண்ணாட்டால் ப்ராஃபிட்டில் போய்ட்டுருக்கிறது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக புக் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியே எடுக்க பார்த்துக்கோங்க. இதான் வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து செகண்ட் கொஸ்டின், லாஸ்ட்டில் போய்ட்டுருக்கிறது என்ன பண்ணலாம்? அதில் நான் வந்து ஆகி இப்போ தான் ஆகியிருக்கேன். அதுவே வந்து நான் வாங்கின ப்ரைஸை சுற்றி அதில் தான் நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? ஸோ இதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண காயினை பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ண காயின் அண்டர் வேல்யூ காயின். அண்டர் வேல்யூனா என்னென்னா, அதுவே பல மாதமாக அப்பாகாமல் இருக்குது, இப்போ தான் வந்து கொஞ்சம் அப்பாகிற மாதிரியே வந்து க்ரீன் கேண்டிலே போட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட காயினில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னா பெருசாக செல் பண்ணிவிட்டு வெளியே போகணுன்னு அவசியம் கிடையாது. காரணம் என்னென்னா, அந்த காயின்லேயே வந்து பெரிய லெவலில் வந்து செல்லிங் ப்ரெஷர்லாம் வந்து வராது. ஒரு பிட்காயின் பெருசாக கிராஷ் ஆனால் கூட அது வந்து கொஞ்சம் தான் டவுன் ஆகும், ரொம்பலாம் வந்து பெருசாக கிராஷ் ஆகிலாம் போகாது. ஏன்னா ஏற்கனவே அது பல மாதமாக டவுனில் தான் இருக்குது.
ஸோ அப்படிப்பட்ட காயின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஒன்றும் பயந்து வந்து செல் பண்ணிட்டு போகணும் அப்படின்லாம் வந்து அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுற காயின் ஆல்ரெடி இதே மாதிரி அப்பில் போயிட்டுருக்கு, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க, அது இங்கேருந்து அப்பாயிரு அப்படின்னா கண்டிப்பாக உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா பிட்காயின் கிராஷ் ஆச்சுன்னா அதுவும் அதே மாதிரி ஃபாலோ ஆகும். சரியா? ஸோ அப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காயினுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காயின் இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு $7 வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் டவுன் பண்ணி ஒரு $5 ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பெருசாக கிராஷ் ஆச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ அடுத்து பேலன்ஸ் கீழே போன பிறகு நீங்கள் வந்து ரீபை பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வந்து குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆல்ட் காயின்ஸ் ஹோல்டு பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ ஓவரால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ட்ரெண்ட் பிட்காயின் இன்னும் வந்து முடியவில்லை, இன்னும் ஒரு சில ரவுண்ட் போகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறேன். மேபி இன்னும் ஒரு ரவுண்டாவது மினிமம் வந்து போய்கிட்டு தான் டவுன் ஆகும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன். சரியா? ஸோ இதான் கைஸ் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.